Hello all, welcome to our channel. இந்த ரீவேல்யூஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சா ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு பயங்கர டவுட் இருக்கு. அதை தான் இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரைவேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெயின் வெப்சைட்டில் தான் லிங்க் வரும். இன்னும் வரல, அதனால் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் ஜூலை 15க்கு இன்னும் ஸ்கூலில் எல்ஓசி கால் ஃபார் பண்ணல, ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மை அதுதான், இன்னும் எல்ஓசி ஓப்பன் ஆகலை. ஆனால் ஜூலை 15 மட்டும் டேட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா ஜூன் 2 ஓப்பன் ஆகும்னு கொடுத்த சர்க்குலர் படி இன்னும் ஓப்பன் ஆகல, இதுதான் உண்மை. ஆனா நீங்க ஸ்கூலை கிராஸ் செக் பண்ணிட்டே இருங்க. ஒருவேளை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா ஓப்பன் ஆனா அவங்களே உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுவாங்க டெஃபரெண்டா. சரி, இப்போ இந்த மெயின் வெப்சைட்ல தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும். பட் எப்போ நீங்க இந்த மெயின் வெப்சைட்ல வந்துருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ மெயின் வெப்சைட்டை ஓப்பன் பண்றீங்க, உள்ள எதுவும் லிங்க் இல்லை இருக்கும், அது வழியா தான் நம்ம செக் பண்ணோம். அப்படி இல்லாட்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்றேன். இப்போ செகண்ட் பாருங்க, இந்த பரீட்சா சங்கம் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க கண்டினியூன்னு இருக்கா, இது ஸ்கூல் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். கண்டினியூன்னு நீங்க கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க ஸ்கூல்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்கூல்ஸ் அலோன். இதுல ஸ்கூல் டிஜிலாக்கர்ஸ் அண்ட் போஸ்ட் எக்ஸாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க, ஆக்சுவலா இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி வெர்டிகலா காயின் ரொட்டேட் பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பார்டர்ல பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு, இது பாருங்க ரெட் கலர்ல இருக்கு. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, வில் பி ஆக்டிவேட்டட் ஆஸ் பர் த ஷெட்யூல். இது இப்போ எடுத்த இமேஜ் தான், இன்ன வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் ஆகல. இதுல ஸ்கூல் பார்த்து சொன்னாங்கன்னா உங்க பசங்களோட ரீஎவல்யூஷன் மார்க்கை இங்கே தான் பார்த்து சொல்லுவாங்க. பட் நம்ம நிறைய பேர் பிரைவேட்டா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நீங்க மெயின் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். சரி, இது ஓப்பன் ஆயிடுச்சா சார் அப்படின்னா இதை கிளிக் பண்ணா 403 எரர் அப்படி தான் வருது. உண்மையே சொல்லணும்னா சிபிஎஸ்சியில் அகாடமிக் இல்லை ஏகப்பட்ட சர்க்குலர் எங்களுக்கு வரும். ஆனால் இப்போ எந்த சர்க்குலருமே சரியாக ரிசீவ் ஆகலை. அந்த ஆர்டி போர்ட்டலும் ஓப்பன் ஆகலை, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அண்ட் இன்னமும் சில பேரண்ட்ஸு இந்த ஜூலை 15ல் நமக்கு 3 ஆர்டி வந்தால் அந்த 3 ஆர்டி எழுதிடலாம், அப்ளை பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதில் ஒரு பேப்பர் மட்டும்தான் எழுத முடியும். கண்டிப்பாக ஆர்டினா ரிப்பீட் இன் தியரின்னு அர்த்தம். நீங்கள் லேபு பண்ண வேண்டியதில்லை, அந்த லேப் மார்க் எடுத்துப்பாங்க. உங்க மார்க் ஸ்டேட்மெண்ட்ல நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கீழே பாருங்க எசென்ஷியல் ரிப்பீட்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அந்த எசென்ஷியல் ரிப்பீட்னா அடுத்த மார்ச்ல தான் அவங்க எழுத முடியும் எக்ஸாம். டெஃபினட்டா அடுத்த மார்ச்ல எல்லாத்தையும் தான் எழுதணும், இதுதான் ரூல். இல்ல சார் வேற எதுவும் வழி இருக்கான்னு கேட்டா நீங்க NEET ஆன் டிமாண்ட் எக்ஸாம் எழுதலாம். சென்னை மாதிரியான ரீஜியனுக்கு 100 சீட்டும் நிறைய டேட்ல ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த NEET ஆன் டிமாண்ட் எக்ஸாமுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜூலைல 2 எக்ஸாம், ஒருவேளை 3 பேப்பர் நான் ஃபெயில் ஆயிருக்கேன் சார் அப்படின்னா உங்களால ஜூலை எண்டுக்குள்ள அந்த 3 பேப்பரையும் எழுதி முடிச்சு NEET மூலியமா நீங்க மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பாஸ் ஆன மார்க் அதில் கன்வெர்ட் பண்ணி அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி நீங்க காலேஜில் போய் சேரலாம். சென்னையிலே ஒரு சில காலேஜஸ்ல NEET அப்ளை பண்றேன் சார், அக்செப்ட் பண்றாங்க. அதை நான் இப்போ அந்த காலேஜ் நேம் சொன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆயிடும். ஸோ நான் சொல்ல விரும்பல. இந்த NEET ஆன் டிமாண்ட் எக்ஸாம் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு ஃபீஸ் வரும். ஸோ இப்போ 3 சப்ஜெக்ட்ல நான் பாஸ் ஆகிட்டேன், 2 சப்ஜெக்ட்ல தான் நான் எழுதணும் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட் மார்க்கை NOSல நம்ம மாத்திக்கலாம். மாத்திட்டு 2 சப்ஜெக்ட் எழுதி உங்களுக்கு புதுசாக ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் வரும். கிளியர்? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி இந்த வெப்சைட்ல போய் இந்த பரீட்சாவில் போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. இது ஓப்பன் ஆனிச்சுன்னா உள்ள உங்களால பார்க்க முடியாது, ஆனால் ரிசல்ட் வந்துருச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரீஎவல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச், கீப் ஆன் வாட்சிங்.